நேயர்களே, இன்றைக்கு நாம் பேச போறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆலூர் ஷானவாஸ் சேர்கிறாரா அல்லது தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா? விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து அவர் விலகி விட்டாரா? இந்த மாதிரி பல விடயங்கள் தற்போது போய்கொண்டிருக்கிறது. முக்கியமாக நாங்கள் பேச வேண்டுமென்றால் அவர் தனி கட்சி ஆரம்பித்து முஸ்லிம் கட்சியாக உருவெடுக்க போகிறார். அதனால் அவர் சாதிக்க போவது என்ன என்ற கேள்விகளை தமிழ்நாட்டில் பிரபல அரசியல் வார இதழ் செவ்வியை சுருக்கமாக அல்ல பரந்தப்பட்ட நிலையில் வெளியிட்டிருக்கிறது. ஆலூர் ஷானவாஸ் ஏன் விடுதலை சிறுத்தை கட்சியை விட்டு அவர் விலகுகிறார்? அதற்கான காரணம் ஏதாவது உண்டா? வெளிப்படையாக ஒரு காரணமும் இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவருக்கு சீட்டு கொடுக்க மறுத்தார் என்ற குற்றச்சாட்டு வெளிப்படையாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் தெளிவுபடுத்தியது, இது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் கட்சி. கோடானு கோடி பேர், லட்சோப லட்சம் பேர் இருக்கிறார்கள். அது ஒருவருக்கு மட்டும் நாம் கொடுக்க முடியாது. ஒரு இஸ்லாமியருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் பன்ருட்டியில் அப்துல் ரஹ்மானுக்கு கொடுத்தவுடன் ஒரு வன்னியருக்கு பாலாஜிக்கு நாங்கள் கொடுத்தோம். இந்த முறை அவருக்கும் கொடுக்கவில்லை. ஆக இப்படிப்பட்ட காரணங்களை அவர்கள் காட்டி எல்லோருக்குமான வாய்ப்பை கொடுக்கும் ஒரு கட்சி. நாங்களே போராடி 8 இடங்களை பெற்றோம். முதலில் 5 தான். அதுவும் அவமானப்படுத்தப்பட்டு திமுகவால் சிறுமைப்படுத்தப்பட்டு பெற்றோம். ஆனால் ஆரம்பத்தில் இவர் ஒரு சிறிய வயதிலே அழகுபடுத்தப்பட்டார். அதெல்லாம் அவர் நினைத்துத்தான் பார்க்க வேண்டும். அப்படி ஒரு காலகட்டத்தில் அவருக்காக நாங்கள் கண்ணியப்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் முகமாக அறிமுகப்படுத்தி, ஊடக முகமாக அறிமுகப்படுத்தி அவரை பிரபலப்படுத்தினோம். இதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் உரம்பிட்டு வளர்த்ததா என்ற கேள்விக்கு ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர் வேறு எந்த இஸ்லாமிய அமைப்பிலோ மற்ற கட்சியில் இருந்தாலும் இந்த அளவிற்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் கிடைத்திருக்காது. அதை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தான் கொடுத்தார். விடுதலை சிறுத்தைகள் தான் கொடுத்தது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக அவருடைய வேர், அவருடைய வளர்ச்சி, அவருடைய ஆழமான அரசியல் பிம்பம் வடிவமைக்கப்பட்ட முறை சிறுத்தைகளில் இருந்துதான் அவர் தொடங்கியது. ஆனால் இன்றைக்கு உண்மையிலேயே அவர் கொள்கையின் பால், ஒடுக்கப்பட்ட மக்களின் பால், உண்மையின் பால், சகோதரத்தின் பால், ஏகத்துவத்தின் பால், நீதியின் பால், சத்தியத்தின் பால், எப்படி எடுத்தாலும் சிறுத்தைகளை விட்டு வெளியே வரலாம். ஆனால் இணக்கமில்லாத போக்கில் அவர் இப்போதும் தொடர்கிறார் என்று நாம் கேட்ட பல தலைவர்களும் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு செய்தியாளர் தான். நமக்கு இங்கே யாருக்கும் ஆதரவும் இல்லை. நீங்கள் ஒருவேளை தனித்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம், அதில் தவறில்லை. ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இருக்கிறது, IMU இருக்கிறது, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறது, அன்சாரியுடைய கட்சி பாஜக என்ற ஒன்று இருக்கிறது. நிறைய இருக்கு, ஏராளமான கட்சிகள். அதில் ஒன்றாக இவர் ஆரம்பிக்கலாம் என்றால் அதனால் இவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? அதன் மூலமாக இவர் எதை சாதிக்க போகிறார்? ஏற்கனவே இருந்த ஜவஹிருல்லா, காதர் மெய்தீன் சாஹிப், நெல்லை முபாரக் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அன்சாரி போன்றவர்கள் எல்லாம். அன்சாரி களமாடியதை விட ஒன்றும் யாரும் சாதித்து விட முடியாது. அந்த அளவிற்கு அவர் களமாடி இருக்கிறார் கடந்த காலங்களில். அன்சாரியுடைய களமாடுதலை நீங்கள் பார்த்தால் கருணாஸையும் தனியரசு ஐயா அவர்களையும் வைத்துக்கொண்டு ஒரு திருப்பி சொல்ல போனால் சட்டமன்றத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியார். அவர் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு செய்திருக்கிறார். அப்படி என்றால் இவர் தனித்து ஒரு கட்சியை ஆரம்பித்து சாதிக்க போவதென்ன? ஒருவேளை இப்படி இருக்கலாம். தனித்து ஆரம்பித்தால் நம்முடைய ஊடகங்களை வைத்து நாம் தொடர்ந்து MLA சீட்டிலோ MP-லோ நிற்கலாம், கூட்டணி அமைத்து கொள்ளலாம், தனித்து நமக்கான வலிமையை காட்டலாம், அப்படி நினைத்திருக்கலாம். அதில் ஒன்று தவறில்லை. அது அவருடைய நினைப்பாக இருக்கலாம். சிறுத்தைகளோ அல்லது மற்ற கட்சிகளோ சேர்ந்தால் அவர்கள் கொடுத்ததை மட்டும்தான் பெற முடியும். தான் ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் அடையாளமாக காட்டிக்கொண்டு அதன் மூலமாக தொடர்ந்து MLA-வாகவோ MP-ஆகவோ பயணிக்கலாம் என்று அவர் எண்ணுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி ஆரம்பித்தார்.
நாங்கள் பேசுவது எல்லாம் யூகம்தான். தமிழ்நாட்டில் பிரபலமான அந்த நாளிதழ் கட்டுரையை மையப்படுத்தியே நான் இதை பேசுகிறேன், அவ்வளவுதான். அப்படி என்றால் அவருக்கு ஒரு பதவி தேவை இருக்கிறது, அதன் மூலமாக அதிகாரத்தை பெற்று சாதிக்கலாம் என்று அவர் எண்ணுவதற்கும் ஒரு விவகாரம் இருக்கிறது. இங்கே விடுதலை சிறுத்தைகள் வருத்தம் என்னவென்றால், இது இது குறித்து தோழர் தொல் திருமாவளவனோ மற்றவரோ வருத்தப்பட போவதில்லை. வருத்தம் இருக்கும். இருந்த போதிலும் முறையாக தன்னை வளர்த்து தன்னை ஆளாக்கி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது சிறுத்தைகள் தான். இஸ்லாமிய அமைப்பாளர்கள் யாரும் இவர் அந்த கட்சியில் இல்லை. விடுதலை சிறுத்தைகளின் முகமாக இருந்த தோழர் மரியாதைக்குரிய ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் கண்ணியத்தோடு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தோழர் கண்ணியத்துக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்களை அணுகி, தலைவரே, நான் விடைபெறுகிறேன். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த உதவியும் எனக்கு கொடுத்த ஊடக முகமும் எனக்கு கொடுத்த சட்டமன்ற பதவியும் என்றும் என்றும் மறக்க முடியாது. என் வளர்ச்சிக்கு இவ்வளவு ஆதரவு நீங்கள் கொடுத்தீர்கள். எப்போதும் நாம் தொடர்ந்து பயணிப்போம். நான் இப்பொழுது தடம் மாறவில்லை, இடம் மாறுகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கலாம். அது நல்லா இருக்கும்ல. நான் தடம் மாறவில்லை, இடம் மாறுகிறேன், எனக்கென ஒரு புதிய சக்தியை நான் உருவாக்கப் போகிறேன் என்று அவர் சொல்லி இருக்கலாம். அவர் ஆரம்பிக்கவில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், இது என்னுடைய ஊடக ஒரு யூகமான கருத்து. பத்திரிகையில் வந்த செய்தியின் பின்னணியிலே பேசுகிறேன். ஆனால் அவர் அப்படி செய்யாமல் போனதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வருத்தம் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். அடுத்து அவரோடு பயணித்த தோழர் வன்னி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு கூட இவர் வாழ்த்து தெரிவிக்கவில்லை, தலைமைக்கு சென்றிருக்கலாம். பிரிவதை பற்றி பிரச்சனை அல்ல, அது ஒரு ஆரோக்கியமான பிரிவாக இருக்கும். இதிலே நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், சிறுத்தைகளில் வளர்ந்து சிறுத்தைகளின் முகமாக அடையாளப்படுத்தப்பட்ட ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் என்னதான் பேசினாலும் அவருக்கு அனுபவ குறைவு என்பதை நிரூபித்திருக்கிறார். நல்லா கவனிங்க. உங்களை விட அனுபவ குறைவாக இருந்த அண்ணாமலை 2 நாட்கள் 48 மணி நேரம் டெல்லியிலே தாமதித்து அவர் என்ன பேசினார் என்பதை நமக்கு தெரியாது. ரகசியமோ பின்புலமோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இருந்து அவர் மரியாதையாக சொல்லிவிட்டு நிதின் நபீன் இடத்தில், அதாவது மற்றும் தலைவர்களிடத்தில், அமித்ஷாவிடத்தில் பேசிவிட்டு வந்தார். அதே மாடலை நீங்கள் தமிழ்நாட்டில் தான் அதுதானே இருக்கிறது. வெளிச்சம் என்ன இருட்டில் இல்லையே, வெளிச்சம் ஒரு எட்டிய குரலில் தான் இருக்கிறது. வந்து, தலைவரே, நான் செல்கிறேன், நான் அடுத்த பாதையை வகுக்க போகிறேன், காலம் நம்மை கைவிடாது, நாம் அனைவரும் இணைந்துதான் செயல்பட போகிறோம். அம்பேத்கருடைய குரலாக, பெரியாருடைய குரலாக, திராவிட தேசியத்தை முன்னெடுக்கும் குரலாக நான் செல்ல போகிறேன். எனக்கு ஒரு சில தேவைகள் உண்டு. ஆனால் உங்கள் கட்சியில் பல பேர் இருப்பதால் நான் அதிகாரத்தை பெற முடியவில்லை. ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்ததோ உயர்ந்த வாய்ப்பு. காடு உள்ள அளவும், கடல் உள்ள அளவும், நீர் உள்ள அளவும், நிலம் உள்ள அளவும் நான் மறக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு அரசியல் குரு என்பதை சொல்லி கட்டி அணைத்து முத்தமிட்டு வந்தால் அது மிகச் சிறப்பாக இருந்திருக்கும். மிக மிகச் சிறப்பாக. அவர் உடனே போக வேண்டாம் என்று சொல்ல போறதில்லை. உங்களை அர்ச்சனைகள் செய்ய போவதில்லை. நீங்கள் தனித்தே பயணிக்கலாம். சில விஷயங்களில் மாற்று கருத்துக்களை இருந்தால் தெரிவிக்கலாம். ஆக இந்த அனுபவ குறைவின் மூலமாக நீங்கள் உங்களை சிறுமைப்படுத்திக் கொண்டீர்கள். அது ஒரு தவறான போக்குத்தான். மற்றொரு கருத்தும், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய போகிறார் என்ற கருத்தும் இருக்கின்றது. ஆனால் அதற்கு சாத்தியம் இல்லை என்ற கருத்து வருகிறது. ஆகவே எல்லோரும் எழுதுவதை வைத்தெல்லாம் நாம் அதை யூகிக்க முடியாது. அதில் உண்மையும் இல்லை. ஆனால் இதுதான் தற்போது அவரை பற்றி பிரபல நாளிதழ்களில், பிரபல வார ஏடுகளில் எழுதப்பட்ட செய்தியின் கருத்து பின்புலமாக இருக்கிறது. அவர் மௌனமாக இருக்கிறார். தான் ஒரு தலைவனாக மாற வேண்டும், தானே முடிவுகள் எடுக்க வேண்டும், தானே கட்சிகளிடத்தில் தனது வலிமையான பேச்சை வைத்து பேரம் பேசி தொடர்ந்து டெல்லியிலோ மாநிலத்திலோ பயணிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காக அவர் தடம் புரளவில்லை, இடம் புரண்டுகிறார். ஆனால் சிலர் சொல்கிறார்கள் அவர் தடம் புரண்டிருக்கிறார் என்று. அதற்கு காரணம், அவர் இடம் மாறி இருப்பதை தடம் மாறாமல் இருந்திருக்க வேண்டும். காரணம், இடம் மாறலாம்,
ஆனால் அவரை வளர்த்த அந்த தாய் உள்ளம் கொண்ட அவர்தான் அடிக்கடி சொல்வார் எங்கள் தலைவர் என்று. அவரிடத்திலே ஒரு வார்த்தைகள் சொல்லி வெளிச்சத்திற்கு சென்று அவர் வந்திருக்கலாம். வெளிச்சத்திற்கு சென்று வந்திருந்தால் நல்லாக இருந்திருக்கும். அவர் ஏன் செல்லவில்லை என்பதெல்லாம் பல கேள்விகளுக்கு உட்பட்டது. மீண்டும் அடுத்த செய்தியில அவருடைய அரசியல் வாழ்வு குறித்து, பின்னணி குறித்து பேசுவோம். நன்றி.